3000க்கு கொடுத்த நோட்டீஸ்க்கு வந்தது ஏற்பாடு பண்ணது 300, வந்தது 3. ஆனால் அடுத்த 3 வருடங்களுக்கு உள்ளாக அந்த 3000 மீண்டும் அதே ஆண்டவருக்கு வந்தது. அதுபோலதான் இந்த 280 என்று நம்முடைய குருவையா சொல்லியிருக்கிறார்கள். 180 2026 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அடுத்த கூட்டத்திற்கு 18,000 வருமா அல்லது 1,80,000 வருமா என்பதை நம்முடைய அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு வந்து அத்தனை பேரும் ஒருவருத்தரும் 100 பேருக்கு தான். நமக்குள்ள 100 வள்ளலார்கள் இருக்கிறார்கள். இந்த வள்ளல் பெருமான் அடிமொழி காட்டால் பெருமானாக இருந்து சோதி சொருவத்தை வழங்கக்கூடிய பெருமான் நம்முடைய இருந்து அடுத்த நிகழ்வுகளுக்கு இந்த 180 18,000 1,80,000 என்பதை உங்கள் திருவடிகளிலே சுவாசிக்கிறேன். அடுத்த ஐயா மூப்பா பாபு அவர்களை 5 மணித்துறைகள் அன்போடு அழைக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளபெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறது காரணம் எல்லாருக்கும் தெரியும். பெருவழியாக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மனிதர்கள் இருக்கின்றோம். அந்த பெருவழியின் சிறப்பு வந்து நம்ம அருட்பா படித்தோம் அப்படின்னா நல்லா தெரியும். பெருவழியை பற்றி வள்ளல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இங்கே நான் நேரத்தை அறிவிக்கிறது. இந்த பெருவழி 2023 வள்ளலார் 200 என்கின்ற அந்த ஒரு விழாவை அரசாங்கம் ஏற்பாடு செய்கின்றது என்று சொன்னபோது, அப்பொழுது நமது திருவருட்பா உரைநடை புத்தகம் 2-3 வருடங்களாக இல்லாமல் இருந்த காலம். அப்போ நான் கேட்டேன், இதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்கி வள்ளலார் 200 என்று கொண்டாடக்கூடிய அரசாங்கத்திற்கு அந்த உரைநடை நூலை வெளியிடுவதற்கு பணம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அடுத்தது இந்த வள்ளலார் 200 முதல் நாள் எல்லாரும் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். அங்கே அந்த சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியாதவர்கள் நடத்திய ஒரு விழா தான் அது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அகவல் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அகவல் இன்னும் நிறைவேறவில்லை. அந்த அகவலை படிக்கிறதுக்குள்ள அமைச்சர் வராரு, அந்த அரசாங்க அதிகாரிகள் வராங்க. உடனே என்ன பண்றாரு அமைச்சர், அவருடைய காலால் போதும் எல்லாரும் எழுதுங்க, அவருடைய காலால் செய்கிறார், போதும் எல்லாரும் எழுதுங்க. உடனே நம்ம சன்மார்க்கிகள் உடனே சபை என்ன சொல்ல வேண்டும், தானமும் தனக்கு அந்த லைனுக்கு போயிடுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அவர் அதையும் வேணான்னு சொல்லி எழுப்புறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வள்ளலார் 200 நடத்தினாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சர்வதேச மையம். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடிகர் நாட்டு விழா எப்பொழுது அறிவித்தாங்க தெரியுமா? முன்னாடி நாள் மாலை அடிக்கல் நாட்டு விழா அடுத்த நாள் காலை நடைபெற இருக்கின்றது என்று முன்னாடி நாள் சாயந்தரம் தான் அறிவிப்பு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவசரமான ஒரு அடிக்கல் நாட்டு விழா. ஐயா வந்து சொன்னாங்க, எந்த சன்மார்க்கையும் கூப்பிட்டு அவங்க ஆலோசனை நடத்தவில்லை, பார்வதிபுரம் மக்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தவில்லை, அவங்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அப்படித்தான் அது நடந்தது. அதுக்கு ஒரு கட்டணம் வீடியோலாம் போட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டணத்தை கட்டணமானது. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், தர்மசாலையை நவீனப்படுத்தி விரிவுபடுத்த வேண்டும். அது சர்வதேச மையோட பேர் அமைச்சாலும் தர்மசாலையை விரிவுபடுத்துவாங்களா? சாதாரணமாக அந்த தர்மசாலையை விரிவுபடுத்தக்கூடாதா? அதுக்கு வந்து சர்வதேச மையம் 100 கோடி இல்லையா? தர்மசாலையை விரிவுபடுத்தணும். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நம்ம அதில் இருக்கக்கூடியவர்கள் அது மொத்தம் 12 பேர் தான் இருக்கிறாங்க. சர்வதேச மையம் அங்கே அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் 12 நபர்கள் மாத்திரம்தான். அவங்க சொல்றதுதான் வேத வாக்க அரசாங்கம் ஏற்றிருக்கு. ஏன்னா அவங்க அந்த அரசாங்கத்தை சுற்றி இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர் மட்டும்தான். சரிங்களா? அவங்க கிட்ட கெட்ட பெயர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 120 பேர், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாதுங்க. வெளிப்படையாக சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டுக்கிட்டு சன்மார்க்கிகள் அப்படி ஒதுங்கி இருக்கிறாங்க.
இது இப்போ இந்த இடத்துல நம்ம விழுப்புரம் ஜெயராமலை வந்திருக்கிறாரு, நம்ம பார்த்திபன் வந்திருக்கிறாங்க, மகாதேவன் வந்திருக்கிறாரு. முதல்ல இதெல்லாம் எதிர்த்து முதல்ல ஒரு குரல் கொடுத்தோம். வள்ளல் பெருமானை பற்றி தவறாக பேசுறது தேவதானப்பேட்டையில் ஆரம்பிச்சது ஒரு போராட்டம். அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா விழுப்புரத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறமா சென்னையில் என்ன ராஜரத்ன ஸ்டேடியம் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறமா வடலூர்லேயே பஸ் ஸ்டாண்டில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். பூசம் தண்ணிக்கு பூசத்துக்கு வடலூருக்கு 15 பேர் வராங்க. இங்கே ஐயா ஒரு நிகழ்ச்சிக்கு 3 பேர் வந்தாங்கன்னாங்க. அந்த மாதிரி பூசத்துக்கு 15,000 பேர் தாண்டி அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஆனால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவர்கள் 100 பேர் கூட இல்லை. அங்கெல்லாம் இறங்கி வடலூர் தான் போகிறாங்க. ஆனால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சர்வார்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா இல்லை என்னன்னு சொல்ல முடியல. ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் மனசில் என்ன இருக்கு, நாங்கள் சர்வதேச மையம் வரக்கூடாது எல்லார் மனசுலையும் இருக்கு. நீங்கள் யாரையும் தனியாக கேட்டு பாருங்க. ஈவன் அந்த 12 பேரில் ஒரு 2 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த 2 பேர் வரக்கூடாது தான் ஐயா, ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னா அவங்களோட இருக்கேன் ஒரு 2 நண்பர் சரிங்களா. ஏன்னா அதில் இருக்கிறவங்க சுதந்திர